அது அப்போ யோசிக்கணும். நீங்கள் எனக்கு சொல்லப்பட்டது தான் நான் திருப்பி சொல்கிறேன். நம்ம ஒரு கேள்வி எழுதா எழலையா? நான் ஒரு கட்சி ஆரம்பித்தது ஒரு கொள்கையை முன் வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி இருக்குது. எந்த கட்சி கொள்கை கோட்பாடுகள்லேருந்து மாற்றா நான் இதை ஆரம்பித்தேன் சொல்லுங்கள். எந்த கட்சி ஆட்சிகள் முறையில் அரசியலில் இருந்து நான் மாறுபடுறேன். திருப்பி அதே கட்சிகளோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு இது தேவையில்லையா? வெற்றி தனியாக நின்னா சாத்தியப்படாதுன்னு நீங்கள் மக்களை நம்பி தான் நிற்கணுமே ஒழிய கட்சிகளுடைய கூட்டம் எண்ணிக்கையை நம்பி நிற்கக்கூடாது. உங்கள் உயர்ந்த எண்ணத்தை நம்பி தான் நீங்கள் நிற்கணும். எண்ணிக்கையை நம்பி நிற்கக்கூடாது. இன்னைக்கு தோற்றா நாளைக்கு வெல்ல மாட்டீங்களா? திமுக 49 ஆரம்பித்து 67 தானே வெல்லுச்சு. அது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? அப்படி அண்ணாட்ட போய் இப்படி கேள்வி கேட்டிங்களா? என்னங்க இவ்வளோ ஆள் ஆகிப்போச்சு நீங்கள் அப்படி கேட்டீங்களா? அப்புறம் எடுத்த உடனே நீங்கள் விதையை போட்ட உடனே உங்களுக்கு பழுத்துறணும்னா எப்படி தம்பி? ஒரு வெண்டைக்காய், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கத்திரிக்காய்க்கே 3 மாதம் காத்திருக்கணும் தம்பி. குறைஞ்சது 2 மாதமாவது காத்திருக்கணும்ல. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், கூட்டணிக்கு ஏன் போகணும்? எங்கள் ஐயாட்ட கேட்போம். எங்கள் ஐயாவுக்கு மது எதிரான கொள்கை, மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே எங்கள் அண்ணன் நினைக்கிறாரு, நானும் நினைக்கிறேன். இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் நினைப்பான். எங்கள் ஐயாவுக்கு அது மது ஒழிப்பில் அப்போ இருந்தே உறுதியாக இருக்கும். இந்த 2 பேரும் தான் சாராயம் அளவு வச்சு காய்ச்சறான். இப்போ இவனுக்கு போய் திரும்ப 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 கூட்டணி வச்சு அவனுக்கு வலிமையை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் எப்படி மூடுவான்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சமூக நீதி, அது பாமகனுடைய உயிர்கொள்கை. எடுக்க மாட்டானே, எடுக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லியிருந்தா யோசிப்பான். மதுக்கடையை நீ மூடுவியா, அந்த வாக்குறுதியை கொடு, நான் உன்னோட ஆதரிக்கிறேன்னா எங்கள் ஐயாவுடைய வாக்கு முக்கியம். வட மாவட்டத்தில் அவர் இல்லைன்னா தோற்று போகும்னு பயம் வந்தால் சரிங்க மூடுறோம்னாலும் சொல்லுவான். நம்ம எந்த அந்த உயிர் கொள்கையை விட்டு திரும்பி திரும்பி கூட்டணி வைக்கிறோம்? இப்போ சமூக நீதியில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடையே எங்கள் ஐயா ஏற்க வேண்டியதாயிருச்சு. பிஜேபியோட காரணம் எங்கள் ஐயாவை சொல்லிட்டார், நம்ம அதோட கூட்டணி வச்சுருக்கோம், என்ன செய்யணுன்ட்டாங்க. அப்போ கொள்கை சமரசம் செய்ய வேண்டியது வந்துடுது பார்த்தீங்களா? அப்போது உயிர் கொள்கை அந்த இதயமே நொறுங்கிருது இவங்களோட சேர்றதுனால. அது எதுலேருந்து இந்த உறுதியாக நான் சொல்கிறேன்? எங்கள் முன்னத்தியர்கள், எங்கள் ஐயா, எங்கள் அண்ணங்க எல்லாரையும் பார்த்த பிறகு தான் இப்படியே இருந்து தோத்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படியே இருந்து போராடி சாவமுடாங்கிறதுனால தான் நான் வரலை, என்னை விட்டுருங்கப்பா அந்த ஆட்டத்துக்குன்னு சொல்கிறது காரணம் தான். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ எங்கள் அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல, ஏதாவது பெனிஃபிட்டு சொல்லுங்க தம்பி. அது மது பற்றி விழிப்புணர்வு கொடுத்தா அவன் நல்லா விழிச்சுக்கிட்டான். இப்போ ஒன்றும் இல்லை, என் ரத்தத்தை எடுத்துக்கிடுவான். என் உயிர் சகோதரன் வேல்முருகன் எடுத்து அன்னைக்கு ஒரு வலைவெளியில் பார்க்குறேன், பேசுகிறாப்புல. நான் என் தொகுதிக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். 3.5 ஆண்டுகள் பொறுத்துட்டேன், இன்னும் 1.5 ஆண்டு தான் தேர்தலுக்கு இருக்குது, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான். இப்போ இன்னும் 1.5 வருஷத்தில் என்ன பண்ணிடுவாங்க? பண்ருட்டி அப்படி சொர்க்கமாக மாற்றி விட்டுருமா திமுக? தனியாக நின்று தான் தம்பி. என்ன தம்பி நீங்கள் ஒரே நாளில் படக்குன்னு வர்றதுக்குன்னு விட்டலாச்சாரிய மந்திரக்கொள்ள தம்பி. ஒவ்வொரு இலையாதான் அந்த மலர முடியும் தம்பி. நீங்கள் என்னைய முன்மாதிரி எடுக்க மாட்டீங்க. எனக்கு என்ன இருந்ததே சொல்லுங்கள் தம்பி. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பின்புலம், என் தலைவன் இந்த நிலத்தில் யார் உங்களுக்கு தெரியும்? டெரரிஸ்ட், பயங்கரவாதி, கொலகாரன், பேன், அதானே? அவரை தூக்கிக்கிட்டு இந்த மண்ணில் நின்று 1.1 தம்பி 4.5 லட்சம் வாக்கு வாங்கினமே 36 லட்சம் வாக்குக்கு 8 வருஷத்தில் ஏறி இருக்கேன்னா அப்போ நீங்கள் எப்படி தம்பி? இது எப்படி நீங்கள் இதை யாரும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? ஒன்றும் கிடையாது, ஒத்த பைசா கிடையாது. இப்போ கூட நீங்கள் எடுக்கிறதெல்லாம் போட விட மாட்டிய. ஏதாவது அதில் ஒரு பிரச்சனை வருதா, எதை திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா? அதை தான் போடுவீங்க, காட்ட மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் தமிழர்கள் தீண்டத்தகாத இனக்கூட்டம் இந்த மண்ணில். அப்படி இருக்கும்போது ₹1 ஓட்டு காசு கொடுக்கல. ஒரு துண்டறிக்கை இங்கே பாருங்கள், 10,000 கொடுக்கறதுல 20,000 துண்டறிக்கை கொடுத்தா கூட 5,000 ஓட்டு எனக்கு வந்துருக்கும். 1 லட்சம் கொடுத்துறதுல கூட 1 லட்சம் துண்டறிக்கை கொடுத்தா கூட ஒரு 10,000 20,000 ஓட்டு வந்துருக்கும். அந்தளவு கூட வக்கற்ற நிலைமையில் நாங்கள் நின்று போராடினோம். 50 பேர் 10 பேர் 20 பேர் தான் ஓட்டு கேட்க போவோம். ஏனுங்க மொத்த பேரும் போகிற அளவுக்கு காசு கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனால் தான் அவன் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும்.
அந்த நிலைமையில் வேலை செஞ்ச என் மக்கள் தேடுறான்னா மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எங்கே இருக்கு மாற்று? இட்லி வேணாமுங்க, தோசையும் வேணாமுங்க, என்னதாப்பா இருக்குது? கூழ் இருக்குது, ஒரு கூழாவது இருக்கணும்ல. அப்புறம் இங்கே இருக்கிறது ரெண்டு என்னவா இருக்கு? ஒன்று சனியை, இன்னொன்று இளவு, ஒன்று பேய், இன்னொன்று பிசாசு. இதை ஒரு 5 வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து, இந்த கர்மம் இதை இந்த பிசாசை வச்சு 5 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. இப்போ ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இப்போ இதில் இப்போ அவரே சொல்கிறார் பாருங்க, 30,000 ஓட்டு திரும்ப திரும்ப இந்த புள்ள தோல்வியை பற்றி கவலைப்படாமல் போராட்டிக்கிற 30,000-60,000 அது ஆகாத தம்பி, ஆகுமா ஆகாத? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எனக்கிட்டே சொல்கிறாரு, உங்களை மாதிரி போராடுறது என்னால் முடியாது, நான் உறுப்பு, ஏன்னா அவர் 2 முறை இருந்துட்டார், அதனால நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா. அப்போ அது என்கிட்ட தான் கேட்டார், நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்குறாப்புல. அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு வாய்ப்பு ஏடிஎம்கே இருக்குது, இன்னொரு வாய்ப்பு டிஎம்கே இருக்குது. டிஎம்கேயில் எங்களுக்கு இனத்தை கொண்ட காங்கிரஸ் இது துரோகம் பண்ணது, இதோட போய் சேர்றதான்னு யோசிக்கிறார். சரிதான். ஆனால் அங்கேயும் எங்கள் ஐயா இருக்கார். யார்? எங்கள் ஐயா இருக்கார். எங்கள் ஐயா விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன், நீ திருப்பி அந்த கூட்டணிக்கு போக முடியாது. எங்கள் ஐயா இருக்கும்போது நீ அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை. வட மாவட்டத்தில் எங்கள் ஐயா விட வலிமையாக இருக்கா, அப்போ அது ஆள் இல்லை, தேவையில்லை. அப்போ நான் என்ன சொல்கிறாருன்னு, தினகரன் ஐயா கூட போட்டாங்கிறாரு. நான் கேட்டால் தினகரன் ஐயா கூட போய் நீ ஆசைப்படுற எம்எல்ஏவா எப்படி ஆவேன்னு நான் கேட்குறேன். நாங்கள் இப்படி தான் பேசிப்போம், அண்ணன் தம்பியை தானே இது. அப்போ நான் என்ன தான் செய்கிறது? எம்எல்ஏ ஆன்னு விரும்பிட்டேன், நீ இதுக்கே போ அப்படின்னு. இல்லை அது விமர்சனம் அப்படின்னா பேசாமல் இரு, விரும்பிட்டா இப்போ போ, அதுக்கப்புறம் அதை தாங்கி தான் ஆகணும். யாரும் விமர்சிக்கல, அவர் தான் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் செய்யலைன்ட்டு. கேளு கேளு, எனக்கு தேர்தலுக்கு ஏதாவது கடலூருக்கு ஒரு ஏதாவது 10 லட்சமாவது கொடுத்து விடு அந்த 2 தொகுதிக்குன்னு. சிரிக்கிறாப்புல, என்கிட்ட போய் காசு கேட்குறீங்க, 28 கோடி கடனாக இருக்கேன்றாப்புல. என்ன சொல்கிறேன் அப்படி, என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த தேர்தலில் நின்று நான் அவ்வளோ செலவாகி போச்சு, இடத்த விற்று இது கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்றது, இது தேவையாது? அந்த 28 கோடியை அந்த தொகுதிக்கு செலவு பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். அது தெரிஞ்சு தவறு பண்ணும்போது எனக்கு என்னென்னா அநீதின்னு தெரியுது, அதுக்கு துணை நிற்க, ஒன்றும் ஒதுங்காது நின்றணும், துணை நிற்கக்கூடாது. அது தப்பாயிரும், அது பெரிய தப்பாயிரும். அது எங்கள் ஐயாவுக்கு தெரியும், அது கொடுக்காது, நம்ம ஆதரிக்க போகிறது இல்லைன்னு எங்கள் ஐயா. தம்பி கொடுக்காது தம்பி, அது கொடுக்காது. இப்போ எங்கள் ஐயா கேட்குறாருல, இன்னும் 1.5 ஆண்டு இருக்குல்ல, அதை பற்றி ஏதாவது வாயா திறக்கிறாருன்னு பாருங்க. இப்போ இங்கே அருந்ததியருக்கு இஸ்லாமியருக்குலாம் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுலாம் கொடுத்தது நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி பாஜக கேட்டு தான் கொடுத்தீங்களா, நீங்களா கொடுத்தீங்களா? நீங்களா தானே கொடுத்தீங்க. அப்புறம் இப்போ 10.5 விழுக்காடு ஐயா எடப்பாடியாக தானே கொடுத்தாரு. அப்புறம் ஒன்றா பந்தா அங்கதிக்கு போட்டு அங்கே இஸ்லாமிய சிறைக்கைதி ஆளுநர் விட மாட்டாரு, அவர்கிட்ட கேளு. அப்போ நீ எதுக்கு இங்கே? என்ன, நாங்கள் தான் எல்லாத்தையும் தீர்க்க போகிறோம்ட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே மத்திய அரசுனா நீங்கள் தானே மாநில தன்னாட்சி பேசுனது, மாநில உரிமைகள்லாம் பேசுனது நீங்கள் தானே. இது மாநில உரிமையில் இருக்கா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மாநில அரசுக்கே இருக்குது, மாநில அரசுகளே எடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுறது எப்படி? அதனால ஏன் அவர் தான் இருக்காரு, நீங்கள் 40 உறுப்பினர் வச்சுருக்கீங்களே, நீங்கள் பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே, நீங்கள் பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே. அது தேர்தலில் தனித்து போட்டு கண்ணபிச்சா உங்ககிட்ட அது இருக்கு. ஆனால் பிற கட்சி தரப்பு இல்லை. 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் பிசிகாவுக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த கட்சி திமுக எங்களுக்கு 25 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலைப்பாடு தான் இருக்கு. வன்னியர் 25 சீட்டு கொடுத்தா தான் திமுக கூட்டணி பேசிட்டு வராரு. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது சரிதான். இப்போ அண்ணனோட இப்போ உங்களுக்கு தெரியும், வட மாவட்டத்தில் பெருத்த 2 சமூகம் தான் தமிழ் இனத்தில். ஒன்று படையாச்சி, இன்னொன்று பறையர், 2 பேர் தான். ஆனால் எங்கள் ஐயாவுக்கு 25 சீட்டுக்கு குறைவாக நீங்கள் கொடுத்து கூட்டணி கொண்டு போயிருவீங்களா? எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஐயா 30 சீட்டு வாங்கி திருப்பி ஏதோ தமாகவில் வருதுன்னு ஐயா கருணாநிதி கேட்டார்னு 2 சீட்டு விட்டு கொடுத்தாரு, 28 சீட்டு. அப்போ நான் எங்கள் ஐயாவோட இருந்து வேலை செய்கிறேன்.
பாமகவுக்கு உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது 27 28. இது ரொம்ப கூட்டணிகள் அதிகமாக வந்துச்சு, ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் விட்டு கொடுங்கன்னா 25 குறையாமல் வாங்குவார், உங்களுக்கு தெரியும். அதுக்கு இணையான ஆற்றல் அந்த மக்கள் பெருக்கம் கொண்ட ஒரு சமூகம் தானே. அதனால எங்கள் அண்ணன் அவர் தாமதம், முதல்ல தந்தால் தான் வருவேன்னா கொடுத்துருப்பாங்க. அது கேட்டு பெறதில் எனக்கு மகிழ்ச்சி தான். கைத்தடி இப்போ உங்களுக்கு பயன்படுதா? பயன்படுதா? இதுலேருந்து தெரியுதா? ஒன்றுமே தெரியல. கடைசியாக குச்சியை உண்டிட்டியே, தடியை உண்டிட்டியே. நீங்கள் தத்துவம் என்னன்னு கேட்டால் கைத்தடி, கல்யாணம், திராவிட மாடல் என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். இதுதான் இப்போ நடக்குதே, இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல். உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல். இந்த குச்சி பெரியார் கைத்தடிதான் திராவிட மாடல். எப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதா தான் திராவிட மாடலா? ஒரு ஒரு தம்பி, நீ என்னத்தே சொல்லு, திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு, அதை மட்டும் சொல்லு. நான் சொல்லல, எனக்கு தெரியல. திராவிடத்தை சொல்றவங்ககிட்ட கேட்டு சொல்லு, எனக்கு தெரியலப்பா. தலித்துங்கிறது எந்த மொழி சொல்லணும்னு எனக்கு தெரியல, கேட்டுச்சு. அதை விடுவோம். திராவிடம் தானே இங்கே பெரிய திராவிடம். திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல், அது எதை குறிக்குது? ஒரு கட்டுரை எழுதியிருக்கிய, எனக்காக தான் எழுதியிருக்கிய. திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது, ஒரு இனத்தை குறிக்கிறது, ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது, ஒரு பண்பாட்டை குறிக்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மொழியை குறிக்கிறது, அது ஒரு வாழ்வியலை குறிக்கிறது. அது குடுகுடுப்புக்கார நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, வாழ்க்கை குறிக்குது, நிறைய குறிக்குது. பாப்பா என்னன்னு சொல்லுப்பா. சும்மா ஏதோ செத்து போனதை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு திராவிடம் என்றால் இதை குறிக்குது, இப்படி இது கோட்பாடு அப்படின்னு ஏதாவது சொல்ல தெரியுதா? மரபு இனம்ங்கிறது திராவிடம்ங்கிறது மரபு இனம். சரி, யாரெல்லாம் திராவிடர்? என்னைய கேட்டியல்ல, யாரெல்லாம் தமிழர்னு. யாரெல்லாம் திராவிடர்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி, இவங்கெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிரிந்து பிறந்தவர்கள்? தமிழிலிருந்து. அப்போ ஒன்று நீங்கள் தமிழியம்னா சொல்லியிருக்கலாம், திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்னாலும் சொல்லியிருக்கலாம். இல்லை, சரி திராவிடம்னு சொன்னீங்க. இதில் தெலுங்கர் நாங்கள் மரபினம், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். இல்லை கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம். யாராவது சொல்கிறாங்களா? நேற்று வந்த ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்கிறா. அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர், ஜப்பான் மொழியறிஞர் சுஷ்மோனாலிருந்து, அலெக்ஸ் மொழியிலிருந்து, ஏன் நம்ம ஐயா மோடியே ஊரூராக பேசி வர்றாரு. நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு. எவ்வளோ பெரிய இலக்கிய வளம், எவ்வளோ பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல, அதான் வெறியா வருதில்ல. என் தம்பி அதை வச்சு தான் போட்டான். நான் யாருன்னு நான் தான் தம்பி சொல்லுவேன். நீ யாருன்னா நான் சீமான், நான் தமிழன், நான் தான் சொல்லுவேன். நீங்கள் திராவிடர், நீங்கள் ஏய், அதான் விடுதலை படம் பார்த்தீங்களா, குத்துறான்ல, வாடா நாலாவது அப்புறம் தானே நாலாவனா அப்படின்னா, டேய் என் பேர் கருப்பன்டான், நான் யாருன்னு நான் தான்டா சொல்லுவேன், நீ சொல்கிறது பேர் இல்லைடான். அதான் இது, அந்த குத்துனா தான் இவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா எதையாவது இதனை நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலத்தில் எவன் திராவிடன்? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? என்னுடைய கட்டிடத்தை திராவிட கட்டடக்கலை, என்னுடைய நாகரிகத்தை திராவிடம். உனக்குன்னு ஒன்றும் இல்லை, போடுறது சாப்பிட்டு படுப்பா. உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்டால் திராவிட இலக்கியம், திராவிட இது சொல்லே. கால்டு வெள்ளே சொல்கிறேன், நான் மனுசுமிதியிலேருந்து எடுத்தேன்ட்டு. மனுசுமிதி யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா? வடக்கே இருந்து தெற்கே அப்படியே நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் திராவிடம்ங்கிற சொல். பஞ்ச திராவிடர்,
பஞ்சதிராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா? அவங்க கடைகளுக்கெல்லாம் மேட்ரிமோனின்னு வருதுல தம்பி, பிராமண பெண்கள் தங்களுடைய இதில் இனம் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா? ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன? இங்கே இருக்கிற தாத்தா ஊவேச சிலைகள் திராவிட சிசுன்னு தான் இருக்குது. சங்கராச்சாரியாரே, நம்ம ஆள் ஞானசம்பந்தரே திராவிட சிசுன்னு தானே அவங்க சொல்கிறாங்க. போட்டு குழப்புறது. எங்கள் அம்மாட்ட போய் கேளுங்களேன், இந்த 100 நாள் வேலை திட்ட சனியனால் எங்கள் வீட்டில் வேலைக்கு ஆள் வர்றதில்லை. அம்மாவா ஒத்தாளாக கிடந்து வேலை செய்கிறாங்க. இது ஏன் போயிருப்பாங்கன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு சீமா அம்மாவை கூட்டி போய் நிறுத்தினா தான் கேட்டா எப்பா இந்த சாணம் வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சுன்ட்டு. அது ஏதோ ஊரில் இருக்கிறவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு போயிருப்பாங்க. உண்மையிலே 100 நாள் வேலை திட்டத்தில் பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்தில் என் குடும்பமும் ஒன்று. உலகத்துக்கே தெரியும். ஒரு நாளில் 2 ஏக்கர் அறுத்த நாங்கள் ஒரு வாரத்தில் 1 ஏக்கரை அறுக்கிறோம். தக்காளி பறிக்கவோ, மிளகாய் எடுக்கவோ, கத்தரிக்காய் எடுக்கவோ, பறிக்கவோ எங்கள் அண்ணன் இருக்கார். நாங்கள் பக்கத்து ஊருக்காரங்க. வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியேறாங்க. கெஞ்சிரா எங்கள் அம்மா, இந்த நிலத்தையெல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா, போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும், காடாக இருந்தால் போதும். நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், அவன் வரமாட்டான். சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனால் 500 ரூபா காசோட ஒரு குவார்ட்டர் கிடைக்கும்னு வரான். என்னது இப்படி பண்ணுறீங்கன்னா, ஆள்லே வழி இல்லையே. அப்போ எங்கள் அம்மா அளவு நான் 2 பெட்டியை வாங்கி அனுப்பி விட்டோன்னா அதை வாங்கினோன்னே இந்த குவார்ட்டர் வாங்கிட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு வேலைக்கு வர. இல்லைன்னா நிலத்தை தரிசாக போட முடியாது. அதை ஏ டீம் சொன்னதை பி டீம்கிட்ட வந்து கேட்குறீங்களே நீங்கள். சொல்லித்தானே ஆனும். அவங்க அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லிலாம் பேசி போயிட்டாங்க. இப்போ அது பேசித்தானே ஆகணும். அதை நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. சரி, மதிப்புமிக்க பெரியவர், நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால் அவர் இல்லை, மதிக்க வேண்டியதான். அவர் திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கண்டிக்கிறீங்களா? நீங்கள் எதிர்க்கிறீங்களா? அதான் பேச்சு. அடுத்தவரை சொல்லாதீங்க. நீங்கள் என்னவா இருக்கு? நீங்களே உங்கள் மேடையில் சொல்கிறீங்க, உங்கள் அப்பாவோட 100 ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிடுறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு நாங்கள் நாணயம் வெளியிடும்போது நாங்கள் யாரையும் கூப்பிட்டு நாங்களாக தான் வெளியிட்டோம்னு. அப்போ அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. கூட்டணியில் இருந்தும் உங்களுக்கு அவங்க வரலை. கூட்டணி நாங்கள் இல்லாமலே அவர் வந்து அவங்க எங்கள் அப்பாவை காசை வெளியிடுறாங்க அப்படின்னா, இப்படி சொல்ல வரும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? கூட்டணியில் இருந்தாலும் அவங்க வரலை, கூட்டணியில் இல்லாமலே அவங்க வராங்கன்னா உண்மையான கூட்டணி யாரப்போ? எங்கே எதிர்த்தீங்க? சதுரங்க விளையாட்டா? வந்துருங்க. கேலோ இந்தியாவா? வாங்க, வந்து தொடங்குவீங்க. பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு கூட இவ்வளவு நலத்திட்டங்களுக்கோ அதுக்கோ திட்டத்துக்கோ விளையாட்டுக்கோ அவர் போனது கிடையாது. ஒரு காரணம் சொல்லுங்க. மாலையில் அப்பா, காலையில் தம்பி உதயநிதி, மாலையில் முதல்வர், 2 பேரும் போய் சந்திச்சிங்கல்ல. எதுக்காக பிரதமரை சந்திச்சு என்ன பேசுனீங்க? போகும்போதும் சொல்லலை, சந்திச்சுட்டு வந்தும் சொல்லலை. நீங்களாவது கேட்டு சொல்லுங்களேன். அதானி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார்ல, நீங்கள் யாராவது அவரை சந்தித்து பேட்டி கேட்டீங்களா? ஏன் வந்தீங்க அப்படின்னு? இல்லை, இவங்களாவது சொன்னாங்களா? அதானி யாரை வந்து விடுவின்னு வந்து கடற்கரை பார்த்து அப்படி போயிட்டாரா? இல்லை, எப்படி? ஒரு நாட்டின் உயர்ந்த ஒரு பணக்காரராக இருக்கார், பெரிய தொழிலதிபராக இருக்கார், உலக பணக்காரில் ஒருத்தருன்றீங்க. அவர் இந்த நாட்டுக்குள்ளே வாராரு, தமிழ்நாட்டுக்குள்ளே யாரை சந்திச்சாரு, எதுக்காக சந்திச்சாரு, எந்த தகவலுமே வரலை. அப்புறம் எதிர்க்கிறேங்கிறீங்க. எந்த இடத்துல எதிர்க்கிறீங்க? எந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்களா?
ஒரு நாடு ஒரு தேர்தலை நீங்கள் எதிர்க்கிறீங்களா? 75லேயே ஆதரித்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசினார். அதுக்கு முன்னாடி பேசின பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த அம்பேத்கரை வச்சுக்கிட்டு இந்த தன்னலவாதிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னு பேசுனது இருக்குது. நான் தலைப்புச் செய்தி அன்றைய பத்திரிகையில் வந்ததெல்லாம் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எது ஒன்றை நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்க பேசாது, எது ஒன்றில் சரியாக இருந்திருக்கீங்க சொல்லுங்கள்.